கிச்சனோட பிளம்பிங் ஒர்க்ஸ் எல்லாமே ஃபியூச்சரை மைண்டில் வச்சு நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்கள் கிச்சனை அப்கிரேட் பண்ணும்போது பெரிய ப்ராப்ளமே இருக்குங்க. புதுசாக வீடு கட்டுற சில பேர் ப்ரெஷர் பம்புக்கோ சாஃப்ட்னருக்கோ பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரில் பார்த்துக்கலான்னு அசால்ட்டாக விட்டுருவாங்க. இப்போ உள்ள ட்ரெண்டில் எல்லாருமே புல்லட் ஃபாசட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் நீங்கள் சாஃப்ட்னரோ இல்லை ஒரு ப்ரெஷர் பம்போ யூஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் ஃபாசட்ஸில் நாளடைவில் சால்ட் செடிமெண்ட் ஃபார்ம் ஆகி உங்களோட ஃபாசட்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்கேஸ் இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு பட்ஜெட் இல்லைங்கிற பட்சத்தில் ப்ரொவிஷனாவது விட்டுருங்க. அது உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ எப்படி காமனோ அதே மாதிரி ஃபியூச்சரில் டிஷ்வாஷரும் ரொம்ப காமன் ஆகிடும். அதை மைண்டில் வச்சுட்டு டிஷ்வாஷர் இப்போ நீங்கள் வைக்கலனாலும் அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸை விட்டுருங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க. சிங்கோட வாட்டர் சப்ளை எல்லாமே நம்ம சிங்கோட டெக்கில் தான் கொடுப்போம். அதே மாதிரி ரென்ஸுக்கும் ஹாட் வாட்டர் லைன்ஸுக்கும் நம்ம 2 லைனாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம மாடர்ன் சிங்க் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி ஃபியூச்சரில் டிஷ்வாஷர் காமன் ஆக போகுதோ அதே மாதிரி ஃபுட் வேஸ்ட் டிஸ்போசரும் நமக்கு காமன் ஆகிடும். இந்த டிஸ்போசரோட அவுட்லெட் எல்லாமே நம்ம வால்ல தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃப்ளோரில் பண்ணோம் அப்படின்னா இது பேக் ஃப்ளஷ் ஆகிடும். ஸோ அதனால அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸும் நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்களோட கிச்சனோட பிளம்பிங் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனல் டிப்ஸுக்கு மறக்காம JJ பில்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்க.